இந்த நாள் ஜனவரி 3ஆம் தேதி 2024 புதன்கிழமை சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி சப்தமி திதி. சப்தமி திதியும் நல்ல ஒரு திதி தான் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த நாளில் நிறைய பேர் வியாபாரத்திற்காக நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம், நிறைய பேர் புது புது ஸ்ட்ராட்டஜிலாம் போடுவாங்க. இது எதாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அருமையான ஒரு தித்தின்னு பார்த்தீங்கன்னா அது சப்தமி திதி தான். ஸோ சப்தமி திதி அன்னைக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 200% வெற்றி பெறும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா போகிறோம், மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட முதன்மை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பாவுக்கு பேசிக்கலாக ரெண்டு நாள் உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம், சின்ன விரோதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் யார்கிட்டயார் போய் கடன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். அதுவும் அரசாங்க வங்கிகளில் நீங்கள் கடன் கேட்கும் பொழுது பிரச்சனையே இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் பொருளாதாரம் சார்ந்த சேர்க்கையில் தான் அதிகமான கண்ணோட்டத்தில் இருப்பீங்க. அதாவது யூ நீட் டு சேவ் சம்திங், எனக்கு முக்கியமான ஒரு பணம் வேணும், தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் எஜுகேஷன் லோனுக்காக ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே நடந்து முடியும். பொதுவாகவே உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பை பர்த்தே அவங்களுக்கு there is a privilege to become a doctor. உங்களுக்கு இயல்பாகவே தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நீங்கள் வைத்தியராக, மருத்துவராக ஆவதற்கான ஒரு பிராப்தங்கள் பை பர்த்லேயே இருக்குது. நீங்கள் பிறக்கும் பொழுதே அந்த ஒரு ஜெனட்டிக்ஸில் அது இருக்கும், இல்லைன்னா அதை கனெக்ட் ஆகாது. ஒன்று அரசாங்க உத்தியோகியாக இருக்கணும், இல்லையா கவர்மெண்ட் டாக்டராக இருக்கணும், இல்லைன்னா டாக்டராக இருக்கணும். இந்த 3 காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தான் ஆட்சி புரியக்கூடிய, ஒரு சவால் விடக்கூடிய லெவலில் இருப்பீங்க. அது மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும்னு சொல்லலாம். தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உடைய நட்சத்திரத்தில் சூரியன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் இந்த நாள் கலையுலகத்தை சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் டைரெக்டாக உங்களுக்கு உடனே சான்ஸ் கிடைக்கிறது. நிறைய பேர் கொடுக்கல் வாங்கல், இந்த கைமாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு, ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டி ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடிய நபர்களுக்கு, ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் போடக்கூடிய நபர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும், இல்லை கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்டில் நம்ம வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் குழந்தைகள் மூலிமா ரொம்ப சந்தோஷம் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பிளான் பண்ணக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் சூரியன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு காசு பணம் சம்மந்தப்பட்ட, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட, தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய சொல் பேச்சு கேட்டு இந்த நாள் நீங்கள் நடப்பீங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதனால் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆதித்யன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகத்திலேருந்து லெட்டர் வரும், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும், சில பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வரும், ரொம்ப முக்கியமான நல்ல செய்திகள் வரும். அப்பா கிட்ட இருந்து இல்லை மூத்த பையன்கிட்ட இருந்து நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய, ரொம்ப முக்கியமாக மாமனார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள். அந்த நாள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே சிறந்து விடங்கும். அட் பார் சூப்பராக நடக்கும். அதனால் இந்த நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்பஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த நாள் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நாள் பொதுவாகவே உங்களுடைய பேச்சில் கம்பீரம் தெரியும். நம்ம சொல்லக்கூடியதில் கரெக்டுன்னு சொல்லி வெறும் உண்மையை மட்டுமே பருக்குன்னு பேசுவீங்க. மற்ற நாள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்பா மூலியமா செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். தங்க நகை வியாபாரிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மனசார நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அவங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிறைய பேருக்கு அஃபெண்ட் ஆவாங்க.
அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். உங்க அப்பா மூலியமா வரக்கூடிய காசு பணம் வந்து சேரும். அரசாங்கத்தின் மூலியமா வரக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் அது உங்களுக்கு நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான நம்பிக்கையாக நீங்கள் உங்கள் பாஸுக்கு வந்து கண்ணுக்கு தெரிவிங்க. அதனால் உங்களுக்கு பயங்கரமான பொறுப்புலாம் எடுத்து கொடுத்துருவார். உடனே நீங்கள் ஜம்முன்னு காலெல்லாம் தூக்கி போட்டு அப்படிங்கிற மாதிரி நடப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக வேற ஒரு ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருடைய வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள் வரலாம். லைட்டாக உடல்நிலைகள், குடைச்சல்கள், மன வருத்தம், ஒரே ஒரு சின்னதாக டிப்ரெஷன் வந்துட்டு போகிறது. அந்த மாதிரி நாட்களில் கால பைரவரை வழிபாடு பண்ணணும். கால பைரவாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா லிங்காஷ்டகம் கேட்டால் கூட போகிறோம். ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பாஸ் உங்களை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவார். மூத்த பசங்க உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. மூத்த அண்ணன் தம்பிகள்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். லைஃபே வந்து ஒரு ஆம்பிஷியஸ் பீப்புளாக நீங்கள் மாற போகிறீங்கன்னு சொல்லலாம். லைஃப்பில் ஒருத்தருக்கும் விஷன் இருக்கணும். சும்மா பிறந்தாமா, சாப்பிட்டாமா, தூங்கினாமா, செத்தாமான்னு இருக்கக்கூடாது. லைஃப் எப்பவுமே வித் ஆம்பிஷன். ஒரு மிஷன் இருக்கணும். நான் இதை அச்சீவ் பண்ணணும், என் பையன் இதை பண்ணணும்னு அச்சீவ்மெண்ட் அந்த ஜோனுக்குள்ளே இருக்கணும். ரிலாக்ஸாக இருக்கலாம். எதுக்கு போய் அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பிறந்ததுக்குன்னு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இந்த ஒரு நாளில் பொதுவாக ஆம்பிஷன் பற்றி நிறையா திங்க் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பீங்க. உங்களுடைய பெரியவங்களுடைய வார்த்தைகள் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மிகப்பெரிய ஏற்றம். சில பேருக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். மிகவும் ஏற்ற காலமாக இந்த நாள் முழுக்க இருக்கிறதுங்கிறோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பித்ருக்களுடைய அனுகிரகத்தின் மூலியமா நடக்கும். பித்ருக்கள் என்றால் அப்பா பாட்டனார்கள். அவங்க சேர்த்து வச்ச சொத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அவங்க சேர்த்து வச்ச புண்ணியங்களும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாவங்கள் இருந்தால் அதையும் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சாக வேண்டிய நிலைமைகள். இன்றைய நாள் அந்த பித்ருகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் எதாவது பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு யூகே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் மூலியமாக காலேஜில் உங்களுக்கு பெரிய பிளேஸ்மெண்ட்டை கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். சில பேருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. யாரெல்லாம் சிவன் கோவில் கட்டுகிறார்களோ அத்தனை பேருமே அவங்க அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா யூகேல போய் செட்டில் ஆகும். அதே மாதிரி நிறையா பேருடைய வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகள் வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது இந்த நாளில் பொதுவாக நான் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது, அதாவது ஆத்மகாரனுடைய பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய நாள். சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். உடல்நிலைகளில் லைட்டாக ஜுவரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு பாஸுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டு வர்றது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலும். முதல் விஷயம் அதுதான். யார் உங்கள் எதிரியா இருக்கானோ நமக்கு தெரியாது. தெரியலன்னா பெரிய பிரச்சனை. இதுதான் எதிரியும் தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமா இருப்பீங்க. மறைமுகமான எதிரிகள் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். யூ டோன்ட் நோ when they are going to prick you. இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொஞ்சம் பதுசாக நடந்துக்கிறது. எதெல்லாம் முடியுமோ அதை கரெக்டாக நம்ம பேசுறது, எதெல்லாம் முடியாதோ அது முடியாதுன்னு சொல்கிறது. என்னால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ஜம்முன்னு நடக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்கறதோட ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிற வார்த்தைகள் நம்ம கேட்டுன்னு இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத தனலாபங்கள் கொடுக்கும்.
ஒரு சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து நம்மளை சந்திப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கால் வரலாம், கவர்மெண்ட் மூலியமா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். யார் கூட நம்ம நட்பா மாறணும்னு எதிர்பார்க்குறோமோ அவங்க நம்ம கூட நட்பா எதிர்பார்க்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு நன்மைகள் கொடுக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கன்னி, இரண்டாவது மகரம், மூன்றாவது ரிஷபம். மற்ற அனைவருக்குமே ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு ஆத்ம பலம் கிடைக்க, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.